16 வயசு பையன், நான் சண்டை போடுற வயசு கிடையாது. காலைல நியூஸ் பேப்பர் என் புள்ள பேர் வந்திருக்குங்க. 16 வயசுன்னு போட்டிருக்கு. அவன் லைஃப் என்ன ஒருத்தர் சொல்லுங்க. அந்த அடித்த பையன் மட்டும் வந்து என் பிள்ளைகிட்ட வந்து கையை கொடுத்து என்னை மன்னிச்சுக்குமான்னு மட்டும் கேட்டு போட்டோம். வேற ஒன்றும் வேணாம். ஒழிச்சு வச்சுட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருவாங்க, எல்லா ஜெராக்ஸும் எடுத்துருவாங்க, எல்லா ஸ்கேன் எடுத்துருவாங்களா. மூளை அந்த ஏதோ ஆட்டஸ் அந்த மாதிரி மூளையில் கொண்டு போய் அடிக்கிறான் அவன். அவெல்லாம் மனுஷனா அவன். என் பிள்ளைங்கள நல்லா வளர்த்துருக்காங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சரியாக வளர்க்கலன்னு நினைக்கிறோமா? ஒரு செலிபிரிட்டி பையன் இவ்வளோ திமிரில் இருக்கக்கூடாது. டெஃபுக்கு போகும்போது நைட்டு வந்து யதார்த்தனமாக சண்டை நடந்துச்சு. அதனால் இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ சிஎம் ட்ராஃபி இப்போ எதுவுமே ஆட முடியாமல் போச்சு. பெரிய பெரிய மேட்ச்சில் கொஞ்சம் ஆட முடியாமல் போச்சு. என்னால் 16 வயசு பையன், நான் சண்டை போடுற வயசு கிடையாது. எனக்கு ஃபுல்லாகவே ஃபுட்பால், எல்லாமே கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே ஃபுட்பால் தான். 16 வயசு தான் ஆகுது எனக்கு. இப்போ இதனால் எனக்கு பெரிய பெரிய மேட்ச்லாம் கொஞ்சம் ஆட முடியாமல் போகுதுன்னு கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. மேடம் கூட அன்றைக்கி சொன்னாங்க, என்ன பையனை போட்டு அடித்தேன், சாரை போட்டு அடித்தேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் அப்படிலாம் அடிக்கல, நான் என்னை தனியாக போட்டு அடித்தாங்க. அதுவே அப்போ கூட என் கால், என் உடம்புலாம் சேஃப்டி பண்ணணும் தான் நான் பார்த்தேன். இத்தனைக்கும் என் உடம்பு சேஃப்டி பண்ணதுக்கோசம் நான் இதெல்லாம் பண்ணியிருந்தேண்ணா. என் கை, என் உடம்பு இப்போ கூட எனக்கு கையெல்லாம் வலிக்குது. பேட்டி பார்த்தோம்மா நான். அவங்க ஏதோ கம்யூனிட்டிலாம் வந்து பேசுகிறாங்க. அவங்க ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிற ஆள், மீடியாவில் இருக்கிற ஆள் அவங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்க அந்த அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அடித்த அந்த மனோ பசங்களுக்கு என்ன வயசு இருக்கும் சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா, என்ன வயசு இருக்கும்? 30-35 வயசு இருக்குமா? இந்த பிள்ளைக்கு என்ன வயசு இருக்குது சொல்லுங்கள்? 16 வயசு. ஒரு தம்பி மாதிரி தானே. சரி, அவன் தப்பு பண்ணானா இவன் தப்பு பண்ணானா தெரியாது. இவன் அடிக்கும் போது நான் அந்த பிள்ளைய அடிச்சது கூட கிடையாதுங்க. இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம்னா மிரட்டுவேன் நான். கண்ணால் மிரட்டிட்டு போவேன் நான். அடிச்சது கூட கிடையாது. அடிக்கிறேன். அவன் அடிக்கும் போது நான் அந்த வீடியோ நேற்று பார்க்குறேன். ஐயோ அப்பான்னு கத்தலை, ஐயா அம்மான்னு கத்தலை, ஐயா அண்ணா விடுனா அண்ணா விட்டுனாங்கிறேன். ஒரு அண்ணா மாதிரி உங்கள்கிட்ட கத்துறான். என்ன எதுக்கு அடிக்கிறானுங்க? எதுக்கு அடிக்கிறானுங்க? ஆமாம், ஒரு வருஷமாக வந்து உடம்பை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டு ஏதோ ஒரு மேட்சுக்கு போனோம், ஏதோ ஒரு டெவலப் ஆகுது, ஒரு புள்ள டெவலப் ஆகிற வரான். நீங்கள் மீடியாவில் இருக்க ஆளுங்க வந்து நாங்கள் உங்களை வந்து காசு பணம் கேட்கல, எதுக்கு என் சின்ன பிள்ளைய அடிக்கணும்? இந்த வயசு என்ன வயசு இருக்கு அவனுக்கு? உங்களை எதிர்த்து போராடுற வயசு அவனுக்கு? சொல்லுங்கள். அந்தம்மா பேர் என்ன தெரில. அந்த பசங்க அடிச்சு நான் காலைல நியூஸ் பேப்பர் என் புள்ள பேர் வந்திருக்குங்க. நேற்று வரைக்கும் பேர் வரல. இன்னைக்கு ரித்திஷ் 16 வயசுன்னு போட்டிருக்கு. அவன் லைஃப் என்ன ஒருத்தர் சொல்லுங்கள். யார் கொடுப்பாங்க? நான்லாம் மனமெல்லாம் பெரிய மரியாதைலாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் வேறு விஷயம். அது மியூசிக், அதில் வேறு. என் புள்ள லைஃப் என்ன ஆகும்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள் தம்பி. உங்கள் பையனை அடித்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கையில் நல்லா அடிபட்டு. சரி, அடித்தானே. நீ ஒரு 30 வயசு 28 வயசு தானே இருக்கும் உனக்கு. 2 பிள்ளைங்க அவ்வளோ வயசு தானே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இருக்கும். நீ கல்யாணம் பண்ண பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன் வீட்டில் பிடிச்சி வச்சுட்டு பேரண்ட்ஸை கூப்பிட சொல்லலாம்ல? சரி, நீ தப்பு பண்ணலாம், நீ கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு பேரண்ட்ஸை வர சொல்லலாம்ல? சொல்லாமல் இல்லையா? அந்த நியூஸை நான் பெருசாக நேற்று வரைக்கும் பெருசாக எடுத்துக்கல. என் பிள்ளைகிட்ட கேட்டேன், எப்போ அவன் பேர் தெரியுமா? உன்னை இல்லைப்பா, நான் பேர்லாம் கொடுக்கலப்பா. கும்பலாக வச்சு அடிக்கிற மாதிரி வீடியோலாம் இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு அது மூளை அந்த ஏதோ ஆட்டஸ் அந்த மாதிரி மூளையில் கொண்டு போய் அடிக்கிறான் அவன். அவெல்லாம் மனுஷனாவன். ஒரு மனசாட்சி உள்ள பையன், ஒரு செலிபிரிட்டி பையன் இவ்வளோ திமிரில் இருக்கக்கூடாது. அப்பா எவனோ சம்பாதிக்கிறான், எவனோ அப்பன் பேர். நான் அப்படி தான் சொல்லுவேன். அந்த அம்மாவுக்கு சொல்கிறேன், அம்மா நீங்கள் உங்கள் வீட்டுக்கார சம்பாதிக்க பேரை வந்து உங்கள் பிள்ளைங்க கெடுக்கிறானுங்க. எங்கள் வாழ்க்கையை கெடுக்காதீங்க தயவுசெய்து சொல்கிறேன். நான் பொம்பளை மாதிரி அழுவ மாட்டேன். ஆனால் மனசுக்குள்ளே நிறைய இருக்குது. சரி, தப்பு பண்ணாத பசங்க நேராக போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல? ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நேற்று முந்தின நாளே கொடுத்துருக்கலாம்ல? ஏன் கொடுக்கல? நான் பார்த்தேன், ஏதோ ஃபோட்டோலாம் எடுத்துங்க. அவங்க ரேஞ்சுக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் காசு கொடுத்தா என்ன வேணால் எடுத்து கொடுப்பாங்க, எந்த ஹாஸ்பிட்டல் வேணால் கொடுத்து. ஆனால் நான் இன்னும் என் பிள்ளைய வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டு போனேன். நான் நேற்று மதியம் அந்த பக்கம் வந்தேன். முது தடை பார்த்து அழுதேன் நான். அந்த வீடியோ கூட வந்து என்னை எல்லாம் தடுத்து விட்டாங்க. கிளம்புங்கன்னு சொன்னாங்க. என் பேர் இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. என் பிள்ளையே சொல்லுது, எப்பா நீ போப்பான்னு சொல்லுது. அப்படிப்பட்ட ஃபேமிலி நாங்கள் வந்து பெருமைக்காக அந்த மாதிரிலாம் சுற்றுலாள் கிடையாது. இன்றைக்கி சம்பாதிச்சா நாளைக்கு சோறு, அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அவங்க புருஷன் அவங்க பிள்ளைங்கள பேரை காப்பாற்றிக்கிட்டோம். அந்த அடித்த பையன் மட்டும் வந்து என் பிள்ளைகிட்ட வந்து கையை கொடுத்து என்னை மன்னிச்சுக்குமான்னு மட்டும் கேட்டு போட்டோம். வேறு ஒன்றும் வேணாம். மனுஷன் மட்டும் கேட்டு போட்டாங்க. எனக்கு நேற்று முதல்ல எனக்கு என்ன சொல்கிறது தெரில. என் பிள்ளைங்க என்னை சமாதானப்படுத்துது. எங்கேயோ இருக்காங்க தடுத்தோம், என் பிள்ளைங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி இழுத்துட்டோம் எல்லாம் சொல்கிறாங்க.
ஆனால் ஒழிச்சு வச்சுட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருவாங்க, எல்லா ஜெராக்ஸும் எடுத்துருவாங்க, எல்லா ஸ்கேன் எடுத்துருவாங்களா? என் பிள்ளைங்கள நல்லா வளர்த்துருக்காங்க, உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சரியாக வளர்க்கலன்னு நினைக்கிறேம்மா. அம்மா உங்களுக்கு தான்மா, மிஸ்ஸஸ் மனோ உங்களுக்கு தான். எங்கேயே இருக்காங்கன்றீங்க. சரி கூப்பிட்டு வாங்க. தப்பு பண்ண முதல்ல நீங்கள் தப்பு பண்ணால் நீங்கள் முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. சரி வாங்க, நாளைக்கு வாங்க, நான் வரேன். இது வரைக்கும் நான் வரல, ஸ்டேஷனுக்கே வரல, நான் வரேன். வாங்க, உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு வர சொல்லுங்கள். நீங்களே கூப்பிட்டு வாங்கம்மா, பார்க்கலாமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.